ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. கத்திரிக்காய் அறுவடையும் பார்க்கலாங்க. நான் என்ன மாடி தோட்டத்தில பராமரிக்கிறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேங்க. பார்த்தீங்கன்னா, இந்த பழைய கத்திரி ரகம்லாம் இப்போ வந்து செடி வந்து எடுக்கிறேங்க. அதுதான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேங்க. இருக்கிற கத்திரிக்காயெல்லாம் பறிச்சுட்டு, அ இப்போ புதுசுமே நம்மளுக்கு வந்து அறுவடை குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. அதுக்கு வேண்டி இதெல்லாம் வந்து இன்னைக்கு எடுத்துறலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா நெறைய கத்திரிக்காய் அறுவடை வந்துட்டே இருக்குதுங்க. அதனால கத்திரிக்காய வாரத்துக்கு 2 டைம் இல்லைங்க 3 டைம் அறுவடை பண்ற மாரி வந்துரும் போல இருக்குதுங்க போற போக்கு பார்த்தா. அதனால சமைக்கிறது பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தாங்க அதிகமா சமைக்கிற மாரி ஆயிடும் போல இருக்குது. அதனால கொஞ்சம் செடிய எடுத்துரலான்ட்டு இருக்கிறேங்க. பழைச்செடி மட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மாச செடிங்க. அதனால இதெல்லாம் வந்து எடுத்துரலான்ட்டு இருக்கிறேங்க. அதுக்கு தான் இத பாருங்க, இன்னுமே காய் பாருங்க. 1 கிலோ அளவுக்கு காய் இன்னும் குடுத்துட்டு வருது பாருங்க. அந்த வரி கத்திரிக்காய சும்மா சொல்லக்கூடாதுங்க. சூப்பரான ரகங்க. இதெல்லாம் பிளாக் பியூட்டியுமே அருமையான ரகங்க. அது வந்து பழைச்செடிலாம் எடுத்துட்டு, இப்போ புதுச்செடியும் பார்த்தீங்கன்னா பாருங்க, இதெல்லாம் புதுச்செடிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காய் குடுக்க ஆரம்பிச்சுருச்சுங்க. நல்ல ஒரு ரகங்க. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சூப்பரா இருக்குதுங்க. ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒவ்வொரு விதமான டேஸ்ட்டுங்க. இதுல சமைச்சு நம்ம வந்து எப்படி சமைக்கணும் அப்படின்னா, ஒவ்வொரு வெரைட்டியுமே தனித்தனியா சமைச்சோம்னா, அதனுடைய ருசி வந்து கரெக்ட்டா நம்மளால அத ஜட்ஜ் பண்ண முடியுதுங்க. எல்லா கத்திரிக்காயும் கலந்து நம்ம சமைக்கும் பொழுது, அந்த கத்திரிக்காயில எது ஹைலைட்டா டேஸ்ட் இருக்கு அப்படின்றத கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருதுங்க. நான் அதனால இப்ப என்ன பண்றதுன்னா, ஏன்னா ஒவ்வொரு வெரைட்டிலயுமே ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய்க்கு வந்துருதுங்க. அதனால இப்ப வந்து என்ன பண்றது, ஒவ்வொரு ரகமா சமைக்கிறதுங்க. இப்ப கொத்து கத்திரியும் பாருங்க எவ்வளோ சூப்பரா வச்சுட்டு வருது பாருங்க. அந்த மாரி சமைக்கிறதுமே இப்ப வந்து நான் இப்படிதாங்க பிரிச்சு, பிரிச்சு சமைக்கிறேன். ஏன்னா ஒரு 1/2 கிலோ ஒரு 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் மேல, 1/2 கிலோ கொஞ்சம்க்குள்ள இருந்தாவே ஒரு ஒரு வேளைக்கு உண்டான கத்திரிக்காய் சமையல் நம்மளுக்கு அதிகங்க அதுவே எங்களுக்கு. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து வந்துட்டே இருக்குதுன்றதுனால, ஒவ்வொரு ரகமா சமைச்சுக்கிறதுங்க இப்ப. அந்த மாரி சமைக்கும் பொழுது, எந்த கத்திரிக்காய் டேஸ்ட் நல்லா அதிகமா இருக்கு அப்படின்றத என்னால கண்டுபிடிக்க முடியுதுங்க. அதுக்கு வேண்டி உங்களுக்கு நான் அந்த டிப்ஸ் சொல்றேங்க. நீங்களும் நெறைய கத்திரிக்காய் செடி வச்சிருந்தீங்கன்னா, இந்த மாரி சமைச்சு பாருங்க. உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்றத உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்ல வரேங்க. இளங்கத்திரிக்காய் செடி சூப்பரா வளர்ந்துட்டு வருதுங்க. கத்திரிக்காய் செடி பொறுத்தவரைக்கும் நம்மளுடைய மாடி தோட்டத்துல எனி டைம் வந்து இளஞ்செடி இருந்துட்டே இருக்கும். காய் குடுக்குற செடி இருந்துட்டே இருக்குங்க. பாருங்க வெள்ளநீட்டு கத்திரி எவ்வளோ சூப்பரா, எவ்வளோ கொத்தா காய் இருக்குது பாருங்க. வெள்ளநீட்டு கத்திரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படியே கொத்தா தாங்க காயே வைக்கிது. அது ஒரு பிட்டு காய் எடுத்தாவே ஒரு 50 காய் கெடுக்குதுங்க. அந்த வெள்ளநீட்டு கத்திரிக்காய்க்கு மட்டும் அவ்வளோ ஒரு ரகங்க அது மட்டும். தனி ரகன்னு சொல்லலாங்க இத. இது பார்த்தீங்கன்னா, நல்லா முள்ளங்கி மாரி இருக்குதுங்க. சமைச்சு நம்ம சாப்பிடும் பொழுது, முள்ளங்கி டேஸ்ட் வருதுங்க. சூப்பரா இருக்குதுங்க. அதாவது பார்க்க முள்ளங்கி மாரி இருக்குதுங்க. டேஸ்ட் வேறங்க. பார்க்கறதுக்கு முள்ளங்கி எப்படி அழகா வெள்ள வெள்ளையா வெள்ளையா இருக்கிறத கட் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ, அது மாரி இருக்குங்க. நான் தட்டு கீழயே வச்சுட்டேங்க. ஏன்னா, நடந்து நடந்து போய் வைக்கிறதுக்கு பதிலா தட்ட பக்கமே வச்சுட்டோம்னா, பறிச்சு பறிச்சு தட்டுல வச்சுக்கலாம். அப்படின்ட்டு தட்ட கீழயே வச்சுக்கணுங்க. ஒரு கையில தட்ட புடிச்சுன்னு, ஒரு கையில பறிக்கவும் முடியறதில்லைங்க. அதுக்கு வேண்டி தட்ட கீழ வச்சுட்டு, பறிச்சு பறிச்சு தட்டுல வைக்க வேண்டியது தாங்க வேல. என்னுடைய மாடி தோட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா, ஹைலைட்டானது எது அப்டின்னா கத்திரிக்காய் தானே சொல்லணும். இன்னும் நெறைய கத்திரிக்காய் அறுவடைங்க. கத்திரிக்காய் ஸ்பெஷல் மாடித்தோட்டம், கார்டன் அப்டி கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா, அவ்வளோ வெரைட்டி நான் வந்து மாடி தோட்டத்தில வச்சு, வளர்த்தி, அறுவடை பண்ணி உங்களுக்கு காட்டுறத நெனைக்கும்போது, எனக்கே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. பாருங்க, நீலவரி கத்திரிக்காய் வந்து பாருங்க, இளஞ்செடிங்க இது. அப்டியே கன்டின்யூ பண்ணிக்க வேண்டியது தாங்க அந்த வெரைட்டிய. விட மாட்டேங்க அந்த வெரைட்டிய மட்டும். ஏன்னா, எனக்கு இந்த ரகம் எனக்கு ரொம்ப புடிச்ச ரகங்க அது. அதனால அந்த இளம் வெரைட்டிய மட்டும் அத அப்படியே போட்டு, போட்டு, போட்டு எடுத்துட்டே வந்துட்டே இருப்பேங்க. இது வந்து வெங்கேரி முள்ளு கத்திரிக்காங்க. இதுவுமே நம்மகிட்ட விதை ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. சூப்பரா இருக்குதுங்க காய். ஏன்னா ஒண்ணு, ஒண்ணு வச்சு அத வளர்த்தி, அது பூச்சி தாக்குதல் எப்படி இருக்கு? வளர்ச்சி எப்படி இருக்கு? காய் எப்படி குடுக்குது? அப்படின்ற வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து வச்சு வளர்த்தி உங்களுக்கு வந்து நான் வந்து முன்னோடியா உங்களுக்கு வந்து சொல்றேங்க. ஏன்னா, நம்ப வச்சு வளர்த்தனா தான் நம்மளுக்கு என்னென்ன அதுல வந்து பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்குதுன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வச்சு வளர்த்த பின்னாடி தான் எது எது சூப்பரா குடுக்குது அப்படின்றதும் தெரியுதுங்க. என்னென்ன கத்திரி வந்து டேஸ்ட் நல்லாருக்கு அப்படின்றதையும் என்னால சொல்ல முடியுதுங்க. இது நீலகுண்டுங்க. சூப்பரான ரகங்க. நெறைய காய் குடுக்குற ரகத்துல இதையும் சொல்லலாங்க. அதாவது காய் பார்த்தீங்கன்னா, நல்லா பந்து மாரி இங்க பால் மாரி வைக்குங்க இந்த கத்திரிக்காய். அந்த அளவுக்கு ரகங்க இது. இது நல்லா பிஞ்சு காயா பறிச்சு நான் சமைக்கிறேங்க. எண்ணெய் கத்திரிக்காய்க்குன்னா இந்த கத்திரிக்காய் அல்டிமேட்ன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு சூப்பரான டேஸ்ட்டுங்க இது. எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சொல்றேங்க நானு. அந்த கலருக்கும், அந்த எண்ணெய் மிதக்கறதுக்கும் அவ்வளோ அருமையா இருக்குங்க. அந்த கத்திரிக்காய் குழம்பு நீங்க வச்சு சாப்பிடும்பொழுது. கலர் வந்து மாறுறது கிடையாதுங்க. அப்படியே இருக்குங்க அந்த கலர்.
அந்த மாரி வந்து சமைச்சு அழகா சாப்பிடலாங்க அந்த கத்திரிக்காய பொறுத்தவரைக்கும். ஏன்னா, ஒவ்வொரு கத்திரிக்காய்க்கும் ஒவ்வொரு குணமும் இருக்குது, ஒவ்வொரு டேஸ்ட்டும் இருக்குதுங்க. ஏன்னா, அப்பப்ப மாடி தோட்டத்த பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணணும் நம்ப, பழச்செடிகள வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருக்கணுங்க. புது செடி வச்சுட்டே இருக்கணும். இதுதாங்க மாடி தோட்டத்த நம்ம வந்து ரன் பண்ண முடியும். தொடர்ந்து நான் காய் பறிக்கிறேன் அப்டின்னா, அதுக்கு இதுதாங்க ஒரே காரணம். ஏன்னா, இளஞ்செடி போட்டுட்டே இருப்பேங்க. அது வளர, வளர ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தொடர்ந்து காய் கிடைச்சிட்டே இருக்குங்க. அதனால தான் பழைய இப்ப எடுத்துட்டு, புது செடிய விட்டுட்டுருக்கிறேங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, இவ்வளோ கத்திரிக்காய் வைக்குதுங்க. அப்ப நம்ப என்ன பண்ணி சாப்பிடுறதுங்க? ஒரு கட்டத்துல வாரமெல்லாம் கத்திரிக்காய் மட்டுமே சாப்பிடுற மாரி ஆயிடுங்க எங்க வீட்ல. இப்பயே வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படிதான் சொல்லணும். காயும் சரிங்க, கீரைங்களும் சரி, சாப்பிட்டு சாப்பிட்டு எல்லாருக்குமே ரொம்பவே எப்படி சொல்றதுன்னா, ஒரு சலுப்பே வந்துருச்சுன்னு சொல்லலாங்க. அந்த அளவுக்கு என்னுடைய மாடி வந்து காய் அள்ளி குடுக்குதுங்க. சமாளிக்க முடியலன்னு தாங்க சொல்லணும் இப்ப. நானும் பக்காக்கும் குடுக்குறேங்க. அவங்களுமே "இவ்ளோ காய் வைக்குதா? அவ்ளோ காய் வைக்குதான்னு?" கேட்கறாங்க. அந்த மாரி மாடியிலேயே நம்ம வந்து ஒரு பெரிய விவசாயமே பண்றோங்க. வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கிறேன் பாருங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் தொடர்பு கொள்ளலாங்க. ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கேட்டலாக் வந்துருங்க. அதிலே எல்லா டீட்டெயிலுமே இருக்குதுங்க. ஒவ்வொரு விதையும் வந்து கொஞ்சம் ஸ்டாக் அவுட் ஆவுதுங்க. அதனால வேணுன்றவங்க வாங்கிக்கங்க முன்னாடியே. பார்த்தீங்கன்னா, பச்சை குண்டு கத்திரிக்காங்க. இது ஒரு ரகங்க. அதாவது சேலம் முள்ளு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் பெரிய சைஸுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் சின்ன கத்திரிங்க. பச்சையிலே அந்த மாரி ரகங்க இது. இதுவும் பார்த்தீங்கன்னா, வால் கத்திரிங்க. மைசூர் வால் கத்திரி வேற, இந்த பச்சை வால் கத்திரி வேறங்க. மைசூர் வால் கத்திரி பார்த்தீங்கன்னா, ஒல்லியா, சின்னதா, ஒல்லியா, நீட்டா வருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குண்டா, தப்பமா வருங்க. இதுக்கும் அதுக்கும் இதாங்க வித்தியாசம். ஆனா டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாமே ஒரே மாரி தாங்க இருக்கு. ஒண்ணும் பெருசா நம்ம பேரு வேணா வச்சுக்கலாமே தவிர, டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி தாங்க இருக்கு. இந்த பச்சை கத்திரிக்காவும் ஒரே டேஸ்ட்டு தாங்க. அந்த பச்சை கத்திரிக்காயும் ஒரே டேஸ்ட்டு தாங்க. ஒண்ணும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லைங்க டேஸ்ட்ல. சூப்பரான பச்சை குண்டு கத்திரியும், பச்சை வால் கத்திரியும் அவ்வளோ அருமையா பாருங்க. ஒரு கையறப்பற. இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு கத்திரிக்காய் வந்து பாருங்க நீங்களே, எவ்வளோ கத்திரிக்காய் வைக்கிதுன்னு. பிளாக் பியூட்டி வால் கத்திரிங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுவுமே பழைய செடி தாங்க. இது எடுக்கலாமா, வேணாமான்னு பார்த்துட்டு இருந்தேங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இது நல்ல காய் குடுத்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி இத நான் எடுக்கலைங்க. இப்போதைக்கு எடுக்கிற செடி பார்த்தீங்கன்னா, அந்த வரிநீல கத்திரிக்காய் மட்டும் தாங்க எடுக்கிறேன். இது வந்து எடுக்கலைங்க. இதுவும் இத்தாலியன் பிளாக் பியூட்டியும் பக்கம் பக்கம் இருக்குது பாருங்க. 2மே எடுக்கலைங்க. ஏன்னா, இது 2மே சூப்பரா குடுத்துட்டு வருதுங்க. அதுக்கு வேண்டி நான் எடுக்காத விட்டுட்டேங்க. இதுவும் பாருங்க 3 காய்ங்க 1/4 கிலோ வருங்க. அந்த அளவுக்கு தப்பம் இருக்குதுங்க. வாங்க சூப்பரான கரிபதனி கத்திரிக்காங்க. கொத்து கத்திரி பார்த்தீங்கன்னா, இத விட சின்ன ரகங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கொத்து கொத்தா நல்லா முட்டை ஷேப்ல நல்லா வைக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அத விட கொஞ்சம் பெரிய கத்திரிக்காய் பெருசா வைக்குதுங்க இது. அது செதப்புடிப்பாவும் இருக்குதுங்க கத்திரிக்காய். கட் பண்ணி பார்த்தோம்னா, வெத கம்மிங்க. செத அதிகங்க. அந்த மாரி இருக்குதுங்க இந்த கத்திரிக்காய். ஒவ்வொரு வெரைட்டியுமே பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகமா இருக்குதுங்க. நல்லா இருக்குதுங்க. ஆனா பார்க்க நல்லா இருக்கு. சமைச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்குதுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கத்திரிக்காய பத்தி தாங்க நான் சொல்லணும். வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லைங்க இந்த வீடியோவுல. ஏன்னா நெறைய கத்திரிக்காய் அறுவடை பண்றதுனால, கத்திரிக்காய் அறுவடையே நெறைய இப்ப வருதுங்க உங்களுக்கு. ஏன்னா, இப்ப என்னுடைய மாடி தோட்டத்தில பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் செடி தாங்க இப்ப அதிகமா காய் குடுக்குது. அதனால உங்களுக்கு கத்திரிக்காய் அறுவடை தாங்க நெறைய என்னால காட்ட முடியுது. பூ பாருங்க எவ்வளோ சூப்பரா வச்சுட்டு வருது பாருங்க. ஒரு இலைப்பேன் இல்லாத, கள்ளிப்பூச்சி இல்லாத இப்ப இப்படியும் கொண்டு வர முடியுங்க. எப்படின்னா, அந்த லிக்விட் தண்ணி மட்டும் வாரம் 2 டைம் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுவே போதுமானதுங்க. ஒவ்வொரு கத்திரிக்காவும் பாருங்க, பாலினேஷன் வேற பக்கம் பக்கம் இருக்கிறதுனால கொஞ்சம் பாலினேஷன் கொஞ்சம் மாத்தி மாத்தி ஆயிக்கிதுங்க. ஏன்னா, நான் தொளவா தூக்கி வைக்கிறதுக்கு இடம் கொஞ்சம் கம்மி, இட வசதி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால நான் தொளவா தூக்கி வைக்க முடியலைங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பாலினேஷன் ஆகதாங்க செய்யுது. அது ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல. சரி இருக்கட்டும் விடுன்னு நானும் அத பெருசா நினைக்கலைங்க. விதைக்கு விடும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து, கரெக்டான கலரா பார்த்து நான் வந்து விதைக்கு விட்டு எடுத்துக்கிறேங்க. அந்த மாரி தாங்க விதைக்குமே விட்டு கட் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு ஒவ்வொரு கத்திரிக்காயும் ஒவ்வொரு கலரா வைக்குதுங்க. அந்த மாரி தான் சொல்லணும். பாருங்க என்ன அழகா இருக்குது பாருங்க இந்த கத்திரிக்காய். சூப்பரான வெரைட்டிங்க. இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 1/4 கிலோ வருங்க. அந்த மாரி ஒவ்வொரு செடியிலுமே நம்ம பறிக்க பறிக்க பார்த்தீங்கன்னா, 1/4 கிலோவுக்கு மேல தாங்க கத்திரிக்காயே வருது. அவ்வளோ கத்திரிக்காய் ரகம், அவ்வளோ வெரைட்டி வச்சிருக்கிறேங்க. இன்னைக்குமே அறுவடை பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வகையான கத்திரிக்காய் அறுவடையும் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவுல நான் அறுவடை பண்ணி காமிச்சிருக்கிறேங்க. வீடியோவ ஃபுல்லா பார்த்துட்டு, நீங்களும் இதே மாரி பயன்பெறணுங்க. இந்த லிக்விட் தண்ணிய மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு திங்கட்கிழமை ஊத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு வியாழக்கிழமை ஊத்துங்க. ஊத்துறதுக்கு முன்னாடி நாள் மட்டும்
சின்ன செடியாக இருந்தால் மண்ணு கிளறி விட்டு தண்ணி ஊற்றுங்க. அதாவது கிளறி காலையில் விட்டுருங்க. நல்லா காய விடுங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு தண்ணி கொடுங்க. ஆனால் பெரிய செடியாக இருக்குதுங்க அப்படின்னா கிளறி விட தேவையில்லைங்க. ஒரு நாள் வந்து விட்டுட்டு இன்னொரு நாளைக்கு நம்ம தண்ணி கொடுக்கலாங்க. இப்போ வெயில் காலன்றதுனால நம்ம வந்து அப்படியே ஊற்றலாங்க. திங்கட்கிழமை ஒரு நாள் கொடுக்கலாம். திருப்பி வியாழக்கிழமை ஒரு நாள் கொடுக்கலாங்க. ஒரு 10 லிட்டர் தண்ணிக்கு 1 1/2 லிட்டர் ஜக்கு லிக்விட் தண்ணி அளவுங்க. உங்களுக்கு வந்து வீடியோஸ் நான் அதுவுமே போட்டுட்டு தாங்க வரேன். அதனால இன்னுமே லிக்விட் தண்ணி பத்தி கமெண்ட்ல எனக்கு வந்துட்டு தாங்க இருக்கு. அது எத்தன நாள் ஊத்தணும்? அது எப்படி தயார் பண்ணணும்? இந்த கேள்விலாம் எனக்கு இன்னுமே வந்துட்டு தாங்க இருக்கு. நானும் வந்து அவங்களுக்கு சொல்லிட்டு தாங்க இருக்கேன். வீடியோஸ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணா மட்டும் தான் என்ன நான் பண்றேன்றது உங்களுக்கும் தெரியும். ஒவ்வொரு வீடியோவும் நான் குடுத்துட்டு தான் வரேங்க. நான் செய்யறதையும் உங்களுக்கு அந்த வீடியோல காமிச்சுட்டு வரேன். அதனால பார்த்தீங்கன்னா, வீடியோவ ஃபாலோ பண்ணுங்கன்னு எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நெறைய கேள்வி அத சம்மந்தப்பட்டதாவே வந்துட்டே இருக்குதுங்க. அதுக்கு வேண்டி தான் அந்த மாரி நான் சொன்னேங்க. உங்களுக்கு இன்னொரு ஐடியாவும் நான் குடுக்குறேங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட்டா ஒரு லைவ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. அதாவது வியாழக்கிழமை ஒரு 5:30 மணி வாக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு லைவ் போடலான்ட்டு இருக்கிறேங்க. வியாழக்கிழமை வாரம் ஒரு நாளு 5:30க்கு லைவ் வரலான்ட்டு இருக்கிறேங்க. ஷார்ட்ஸ்ல. நான் சொல்றது ஷார்ட்ஸ் இல்லைங்க. வீடியோல இல்ல. நல்லா தெளிவா கேட்டுக்கங்க. வீடியோவுல இல்லைங்க. ஷார்ட்ஸ்ல 5:30 மணிக்கு வரேங்க. யார் யாருக்கு டவுட் இருக்கோ, அவங்க வந்து அன்னைக்கு நீங்க வந்து கேட்டுக்கலாங்க. வாரம் ஒரு நாள் நான் இதுக்கு மேல வந்து லைவ் வரலான்ட்டு இருக்கிறேங்க. ஷார்ட்ஸ்ல வரலான்ட்டு இருக்கிறேங்க. வீடியோ வந்து லைவ்ல போட்டா சரியா போக மாட்டேன்துங்க. லைவ் யாரும் பார்க்கவும் மாட்டேன்றீங்க. அதுக்கு வேண்டி ஷார்ட்ஸ் மூலியமா நான் வரேங்க. டவுட் இருக்கிறவங்க வந்து நீங்க வியாழக்கிழமை 5:30 மணிக்கு லைவ் வருங்க. பாருங்க. அதாவது இந்த வாரமே வியாழக்கிழமை வருங்க. 5:30 மணிக்கு ஷார்ட்ஸ்ல வருங்க. பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நானும் உங்களுக்கு அப்படியே நேரடியா உங்களுக்கு வந்து செடிய காமிச்சே உங்களுக்கு அந்த டவுட்ட கிளியர் பண்ணி விடுறேங்க. பாருங்க வெள்ளரி பழம் எவ்வளோ சூப்பரா பழுத்து போய் நான் பறிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சுங்க. அதுக்குள்ள காம்பித்து தொட்டிக்குள்ளேயே விழுந்துருச்சு பாருங்க. அவ்வளோ அருமையா வெள்ளரி பழம். இது ஒரு வெரைட்டிங்க. தனி வெரைட்டி. அதாவது இது கோடு கோடா வருங்க அந்த வெள்ளரி பழத்துல. அதனால தான் வீடியோஸ் வந்து நீங்க ஃபுல்லா பாருங்கன்னு நான் எதுக்கு சொல்றேன்னா, ஏதாவது நான் விஷயம் சொல்றதா இருந்தா கூட, நீங்க ஃபுல்லா பார்த்தா மட்டும் தான் உங்களால அத கேட்கவும் முடியுங்க. அதுக்கு வேண்டி தான் நான் வந்து சொல்றேங்க. ஏன்னா, இன்னுமே WhatsAppலயா இருக்கட்டும், கமெண்ட்ஸ்லயும் அந்த லிக்விட் தண்ணியும் கமெண்ட்ஸ் வருதுங்க. எனக்கு பூ உதிருது, என்னங்க பண்றது? அப்படின்றது கேட்கறீங்க. அதுக்கு வேண்டி நான் வந்து வியாழக்கிழமை வந்து ஷார்ட்ஸ் மூலியமா ஒரு லைவ் வரலாமான்னு பார்க்குறேங்க. நீங்க எ எ எந்த அளவுக்கு ஆதரவு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு லைவ் வந்து டைம் எக்ஸ்டெண்ட் பண்றோங்க. இல்லன்னா ஷார்ட்டா முடிச்சுருவோங்க. யாருமே வரல அப்படின்னா, ஷார்ட்டா முடிச்சுட்டு போயிடுவோங்க. அப்படிதான் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. ஏன்னா, சும்மா போய் எதுக்கு லைவ் போடணும்? அதுக்கு வேண்டி பார்க்குறேங்க. பாலக்கீரை பாருங்க சூப்பரா பறிச்சு, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒவ்வொரு பாலக்கீரை வந்துருதுங்க. அந்த அளவுக்கு பாலக்கீரைக்கும் ஒரு கிளைமேட் ஆனா இருக்குதுங்க. சும்மா சொல்லக்கூடாது. மழை காலத்துல வர பாலக்கீரைக்கும், இப்ப வெயில் காலத்துல வர பாலக்கீரைக்கும் நெறைய வித்தியாசம் இருக்குதுங்க. ஏன்னா, இந்த கீரை பார்த்தீங்கன்னா, நல்லா பெருசா நல்லா செருக்கு இருக்குதுங்க. ஆனா, இப்ப வளர்ற பாலக்கீரை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு செருக்கு இல்லைங்க. அ தப்பமும் இல்ல. பட்டை பட்டையா இலை எப்படி இருக்குது பாருங்க. ஆனா, இப்ப இருக்கிற பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு பட்டை வரலைங்க. ஏன்னா, வெயில் அந்த அளவுக்கு காயறதுனால, கிளைமேட்டும் ஒரு காரணங்க. காய்கறி விளையறதுக்கு கிளைமேட்டும் ஒரு காரணமா அமையுதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். கத்திரிக்காய் பாருங்க, எவ்வளோ சூப்பரா அழகா இவ்வளோ கத்திரிக்காய் ஒரே நாளைக்கு அறுவடைங்க இதெல்லாம். அந்த அளவுக்கு கத்திரிக்காய் அறுவடை வருது பாருங்க. வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது மாலை 5:30க்கு ஷார்ட்ஸ்ல லைவ்ல வருவேங்க. வேணுன்றவங்க வந்து பாருங்க. கண்டிப்பா வாங்க. அதுதான் நான் சொல்ல வருவேங்க. ஏன்னா நானுமே உங்களுடைய கேள்விக்கும் சரி, நீங்க எந்த அளவுக்கு என்னுடைய வீடியோஸ்க்கு ஆதரவு குடுக்குறீங்க, அப்படின்றத நானுமே தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேங்க. அதனால கண்டிப்பா எல்லாருமே லைவ்க்கு 5:30 மணிக்கு வாங்க. நான் வந்து உங்கள மீட் பண்ணி நீங்க என்ன கமெண்ட் குடுக்குறீங்க. அதாவது கமெண்ட்ஸ் குடுக்க முடியாதவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அதாவது என்னால கமெண்ட்ஸ் டைப் பண்ண எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்களும் நெறைய பேர் இருக்கீங்க. அதுக்கு வேண்டி இந்த மாரி லைவ்லயாவது நீங்க வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ தெரிவிங்க. நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன். 5:30 மணிக்கு கண்டிப்பா வியாழக்கிழமை வாங்க. எல்லோருமே வாங்க. அப்பதான் எனக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கும். ஒரு சந்தோஷம் இருக்குங்க. என்னுடைய சப்ஸ்கிரைபர் எனக்கு இவ்வளோ சப்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்றபோது தான் எனக்கு ரொம்ப மன திருப்திங்க. அறுவடை பாருங்க எவ்வளோ சூப்பரா இருக்கு. சூப்பரான அறுவடைங்க. அதாவது கத்திரி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வகையான கத்திரிக்காய் அறுவடை தட்டுல அடுக்கி உங்களுக்கு காமிச்சிருக்கிறேங்க. அந்த அளவுக்கு அறுவடையும் இருக்குது. அறுவடை வெரைட்டியும் இருக்குதுங்க. எனக்கு வந்து எப்படின்னா, அந்த சந்தோஷத்துல எனக்கு சிரிப்பு மட்டும் தாங்க வருது. அ சைடுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெண்டைக்காய், வெள்ளரி பழங்க அது. வெள்ளரி பழம் எல்லாமே வச்சுருக்கிறேன் பாருங்க. அடுத்த தட்டு பார்த்தீங்கன்னா, பாலக்கீரைங்க. பாலக்கீரை பார்த்தீங்கன்னா, ஒரு தட்டு நெறைய பாலக்கீரைங்க. சூப்பரான பாலக்கீரைங்க. பழச்செல்ல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பருப்பு கீரைலாம் இருந்ததுங்க. அதெல்லாம் பறிச்சுட்டேன். அதுதான் உங்ககிட்ட சொல்றேங்க.
சூப்பரான பாலக்கீரை பாருங்க. ஒரு தட்டு நிறைய பாலக்கீரைங்க. அருமையான பாலக்கீரை. அடுத்த வீடியோ உங்களுக்கு வியாழக்கிழமை ஷார்ட்ஸ் லைவ் வருதுங்க. பாருங்க. பாய்.